டேய், என்னடா ரொம்ப நாள் ஆளை காணோம். ரோபோ கீபோ கண்டுபிடிக்கிற போலயே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இங்கே வாயேன், உனக்கு ஒன்று காமிக்கிறேன். என்னது? விண்வெளியில் இருந்து முதல் முறையாக பூமிக்கு ரேடியோ சிக்னல்கள் வந்தடைந்துள்ளன. சிமி என்ற தொலை உணர்வு கருவியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ரேடியோ அலைவரிசை சிக்னல் ஒன்று பதிவானது. மிக குறுகிய கால அளவை கொண்ட அந்த சிக்னல் 700 மெகா ஹெர்ட்ஸ் என்ற மிக மெல்லிய அலைவரிசைக்கும் கீழாக இருந்தது. இந்த பதிவை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் ரேடியோ சிக்னல் விண்வெளியில் பூமிக்கு வெளியே உள்ள ஏதோ ஒரு கிரகத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருவியிலிருந்து வந்துள்ளதை உறுதிப்படுத்தி உள்ளனர். தற்போது பதிவான சிக்னல் மூலம் அண்ட வெளியில் எங்கோ ஓரிடத்தில் அறிவியலில் முன்னேறிய உயிரினம் உள்ளது என்பது உறுதி என கூறியுள்ளனர். ஆமாண்டா, வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், எனக்கு வந்துருந்துச்சு. டேய், நான் சொல்கிறத கவனமாக கேளு. ரேடியோ வேவ்ஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்க முடியும். அதான் அவனுங்களே சொல்லிட்டானுங்களே. டேய், ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ரேடியோ வேவ்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2007 வந்திருக்கு. எனக்கு என்னமோ இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கும் அந்த ரேடியோ வேவ்ஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்க மாதிரி தெரியுது. இந்த ரேடியோ வேவ்ஸ் கடந்து வந்த டிஸ்டன்ஸை பார்த்தா பல கோடி லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ இதை சென்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த கணக்குப்படி பார்த்தா அப்போ இந்த உலகத்தில் மனுஷங்களே உருவாகலை. இதுக்கு என்ன சொல்கிற? என்னடா சொல்கிற? அப்போ நம்மளை விட டெக்னாலஜியில் வளர்ந்தவங்க யாரோ இருப்பாங்க போல. ஆமாண்டா, அவங்க இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக நமக்கு ஏதோ சொல்ல வராங்க. அதை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ரேடியோ வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு கேட்கல. இதுதான் இந்த வேவ், கேளு. ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சியை ஹை ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம காது மூலியமாக கேட்கலாம். குழப்பமாக இருக்குல்ல? நீ யோசிச்ச மாதிரி மற்றவங்களும் யோசிச்சுப்பாங்களே. நம்மளும் கண்டுபிடிப்போம், அவங்களும் கண்டுபிடிக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா நம்ம இந்தியாவுக்கு தானே பெருமை. அவங்க யூஸ் பண்ணுற டிவைஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ நானே ஒரு டிவைஸ் ரெடி பண்ணி இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபைனல். நான் இந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னமோ சொல்கிற, ஒன்றும் புரியல. என்னதுடா அது? இத்தனை பேப்பர் இருக்கு, ஒரே கிரிக்கல்ஸாக இருக்கு. அதுவா, போன வாரம் செங்கல்பட்டில் ஒரு கல் இருந்தது, எல்லாம் ராக்கெட்டோட பார்ட்ஸ்ன்னு சொன்னாங்களே. ஆக்சுவலாக அது கல். அந்த கல்லில் இந்த வார்த்தைகள்லாம் எழுதிருந்துச்சு. இது என்னன்ட்டு இன்னும் யாருக்குமே புரியல. சயின்டிஸ்டே ரொம்ப குழம்பிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த வார்த்தைக்கும் அந்த ரேடியோ வேவ்ஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்க மாதிரி தெரியுது. சரி, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ அங்கே உட்கார். உட்காருனா எங்கடா உட்காருது? ஃபுல்லாக சர்க்கியூட்டாக கிடக்கு. சரி, இதை வச்சு எதனா நோண்டுவோம். இப்போ ஐயா கண்டுபிடிக்கணும் பாரு. டேய் கிரணு, இதை பாடுறா. இங்கே கொடு. நம்பவே முடியலடா, இட்ஸ் அன்பிலீவபிள். அப்போ ஏலியன்ஸ் நம்ம தமிழர்களா? என்னடா அது? வேர்த்துச்சுடா. தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். ஏய், ஒரு நிமிஷம் இரு. குமரி மக்களின் தமிழ் வணக்கம். ஓ, குமரியா? அப்பனா இந்த உலகத்தில் இந்த மனுஷங்க தோன்றதுக்கு முன்னாடியே அவங்க இருந்திருக்காங்க. அதுவும் நம்ம தமிழர்களா? எஸ், நம்பவே முடியலடா மச்சான். எஸ், வி காட் இட். சொல்லி ஆகும்டா. பாடுறா, இந்தியா எங்கே போகுதுன்னு மட்டும் பாடுறா. எஸ். டேய், இதெல்லாம் சொல்ல வேணாண்டா. முதையே தமிழ்நாட்டு மேலே அவன் காண்டில் இருக்கானுங்க. முத்தந்தியாவும் காண்டில் இருக்குடா நம்ம மேலே. இப்போ போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோவேன், தமிழனாலே ஏலியன் ஒதுக்கி வச்சுருவானுங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் போயிடும். ஒரு சொல்ல வேணாம், நம்ம தமிழோட பெருமை நம்மளோட இருக்கட்டும். அதுவும் கருத்தாண்டா. சரி, இப்போல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க?